பற்றியும் அறிந்து கொண்ட அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். திருமணத்திற்கு பிறகு அவரது கணவரும் அஞ்சலை அம்மாளுக்கு உறுதுணையாக இருந்து பல போராட்டங்களில் பங்கேற்றார். அஞ்சலை அம்மாள் முருகப்பா இணையருக்கு அம்மா கண்ணு, காந்தி, ஜெயவீரன், கல்யாணி உள்ளிட்ட 6 பிள்ளைகள் பிறந்தனர். அஞ்சலை அம்மாள் முருகப்பா தம்பதி நெசவு தொழிலையே முதன்மையாக செய்து வந்தனர். சென்னையில் சைதாப்பேட்டைக்கு குடிபெயர்ந்த அஞ்சலை அம்மாள் தறி நெசவு பணியோடு காங்கிரஸில் இணைந்து கட்சி பணியும் செய்தார். மகாத்மா காந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்தார். 1921ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர் நம் வீரமங்கை அஞ்சலை அம்மாள். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தனது குடும்ப சொத்தையும் விட்டு செலவு செய்தார். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர அஞ்சுகிற இந்த காலத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாரதியாரால் பாராட்ட